ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இந்தியாவினுடைய முதல் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா. அவர் விண்வெளிக்கு போயிட்டு வந்து 41 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு இந்தியர் விண்வெளிக்கு போயிருக்காரு. அவர் யாரு, அவர் எப்படி இந்த விண்வெளி பயணத்துக்கு தேர்வு செஞ்சாங்க, இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன, இதுக்கு எவ்வளவு செலவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம். எப்படி அமெரிக்காவில் ஒரு காலத்துல நாசா மட்டும்தான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் வந்தாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டுகளையும் விண்கலங்களையும் உருவாக்கி இப்போ ஒரு நாசாவுக்கே அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஆக்சியம் நிறுவனமும் ஸ்பேஸ் எக்ஸினுடைய விண்கலங்களை பயன்படுத்தி நாசாவோட உதவியோட விண்வெளி வீரர்களை இங்க இருந்து விண்வெளிக்கு கொண்டு போறதுதான் இவங்களுடைய முக்கியமான பணியாக இருக்கு. ஒரு தனியார் நிறுவனம் அப்படிங்கிறதுனால ஆக்சியம் உலகினுடைய பல்வேறு நாடுகள் கிட்ட இருந்து விண்வெளியில செய்யப்பட வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அதை சர்வதேச விண்வெளி மையத்துல செயல்படுத்துறதுக்கான அந்த ஏற்பாடுகளையும் ஆக்சியம் பண்ணி தராங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த ஆக்சியம் நிறுவனம் ஏற்கனவே 3 மிஷனை முடிச்சிருக்காங்க. அதாவது 3 முறை விண்வெளி வீரர்களை அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ 4வது முறையாக போன அந்த மிஷன் தான் ஆக்சியம் 4ன்னு சொல்லப்படுது. இந்த மிஷனுக்கு கிரேஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மிஷன்ல தான் இந்திய விமானப்படையினுடைய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவும் விண்வெளிக்கு பறந்திருக்காரு. அவரோட ஆக்சியம் நிறுவனத்தினுடைய இயக்குனர் பிகி விட்சன் மற்றும் ஹோலாந்தை சேர்ந்த ஸ்லாவஸ் உசான்கி, ஹங்கேரியை சேர்ந்த டிபோர் ஹாப்பு, இந்த 3 பேரும் உடன் பயணிக்கிறாங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இந்தியாவுக்கு எப்படி ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு சுபான்ஷு சுக்லா 2வது நபராக விண்வெளிக்கு போறாரோ, போலாண்டுக்கும் ஹங்கேரிக்கும் அதே மாதிரி தான் அவங்களும் பல ஆண்டுகளுக்கு பிறகு 2வதாக தங்களுடைய வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புறாங்க. இந்த விண்வெளி மிஷனுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஃபால்கன் 9 ராக்கெட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நிறுவனத்தினுடைய டிராகன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டும் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இப்போ விண்வெளியில சுத்திட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாசாவும் இந்த மிஷன்ல பங்காற்றுறாங்க. நாசாவினுடைய புளோரிடாவில் இருக்கிற கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து தான் இந்த ராக்கெட் ஏவப்பட்டிருக்கு. சரி, இப்போ 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சார்பில் விண்வெளிக்கு போயிருக்காருல சுபான்ஷு சுக்லா, அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய விமானப்படையினுடைய குரூப் கேப்டனாக இருக்கவர் தான் இந்த சுபான்ஷு சுக்லா. இஸ்ரோனுடைய கனவு திட்டமான ககன்யான், அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது, இதுவரைக்கும் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா மட்டும்தான் நாடுகளாக இதை பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி 4வதாக ஒரு நாடாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புற முயற்சியில இஸ்ரோ தீவிரமாக செயல்பட்டு வராங்க. அந்த திட்டத்தை மையப்படுத்தி 2019 சுபான்ஷு சுக்லாவை தேர்ந்தெடுத்து அவரை அந்த விண்வெளி பயிற்சிக்காக ரஷ்யாவுக்கு அனுப்புறாங்க. ரஷ்யாவில் இருக்கிற யூரி கெகேரியன் காஸ்மோனாட் சென்டர் அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் சென்டர்ல தான் 2019 இருந்து சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு போறதுக்கான, அங்க சர்வே ஆகிறதுக்கான அந்த பயிற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. ஆக்சியம் 4 அப்படிங்கிற அந்த மிஷன் வந்த உடனே இந்தியா சார்பில் அங்க போய் ஆராய்ச்சிகள் பண்றதுக்காக சுபான்ஷு சுக்லா இந்த ஆண்டு தேர்வு செய்யப்படுறாரு. அதன் அடிப்படையில தான் இப்ப அவர் விண்வெளிக்கு போயிருக்காரு. சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு போறதுக்கான அந்த ஒட்டுமொத்த செலவு அப்படிங்கிறது இந்திய அரசு சார்பில் 584 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. அது அவருடைய பயிற்சி உட்பட பல்வேறு செலவுகளை உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. அது டீடைல் ஸ்பிளிட் அப் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இந்த மிஷன்ல குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவுக்கு என்ன ரோல் அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து விண்வெளிக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போகுது இல்லையா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய இயக்கம் எப்படி இருக்கு, அதனுடைய வேகம் எப்படி இருக்கு, மற்ற பாராமீட்டர்ஸ் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதும், அங்க சர்வதேச விண்வெளி மையத்தோட இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போய் இணைஞ்சு அதுல இருந்து இந்த விண்வெளி வீரர்கள் எல்லாம் வெளியேறி அந்த மையத்துக்குள்ள போவாங்க. அந்த இணையற ப்ராசஸ் அப்படிங்கிறது பல மணி நேரம் எடுக்கக்கூடியது. அந்த ப்ராசஸ் சரியா நடக்குதா அப்படிங்கிறதையும் இவர் தான் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்து பண்ணணும். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ரோல். சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு போனதை இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கு. குறிப்பா அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அங்க சிறப்பு கொண்டாட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அவருடைய பெற்றோரும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி, அவருடைய இந்த பயணத்தை நினைச்சு பெருமிதம் கொள்றாங்க. சரி, இந்த மிஷன்ல அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போய் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 31 நாடுகள் சார்பாக மொத்தம் 60 ஆராய்ச்சிகளை இந்த 4 பேர் கொண்ட குழு விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல செய்ய போறாங்க. அந்த ஆராய்ச்சிகள் எதை பத்தினது அப்படின்னு கேட்டா, எர்த் அப்சர்வேட்டரி, பூமி சுத்தி நடக்கிற விஷயங்கள், பூமியினுடைய கிளைமேட் சேஞ்ச் தொடர்பான விஷயங்கள், விண்வெளியில விவசாயம் செய்ய முடியுமா, விண்வெளியில மனிதர்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுன்னு இப்படி 60 எக்ஸ்பெரிமெண்ட்ஸை அங்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல செய்ய இருக்காங்க. அதுல சுபான்ஷு சுக்லாவினுடைய பங்கும் மிக முக்கியமானது. குறிப்பா மைக்ரோ கிராவிட்டி தொடர்பாக நடத்தப்படுற ரிசர்ச் தான் பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு விண்வெளி மிஷன்ல இந்தியர் ஒருத்தர் பங்கேற்கிறது அப்படிங்கிறது இஸ்ரோவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம், சுபான்ஷு சுக்லா கொண்டு வர போற அனுபவம் அப்படிங்கிறது
இந்தியாவினுடைய அடுத்தடுத்த திட்டத்துக்கு அடுத்தடுத்த விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ண போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ககன்யான் திட்டம் 2026-27 நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து 2035 விண்வெளியில ஒரு ஆராய்ச்சி மையத்தை இந்தியாவுக்குன்னு தனியா கட்டமைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய லட்சியத்தை இஸ்ரோ வச்சிருக்காங்க. ஸோ அதை செயல்படுத்துறதுக்கும் சுபான்ஷு சுக்லா இப்ப விண்வெளி போயிருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக இருக்கு. சரி, இந்த பயணத்துல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நாசாவில் ராக்கெட் லான்ச்ல தொடங்குது இந்த பயணம். இங்க இருந்து சர்வதேச விண்வெளி மையத்தை போய் சேர்றதுக்கு மொத்தம் 28 மணி நேரம் அவங்களுக்கு ஆகுது. இந்த இடைப்பட்ட காலத்துல 17,500 மைல்ஸ் பெர் ஹவர், அதாவது ஒரு செகண்டுக்கு 7.5 கிலோமீட்டர் வேகத்துல இந்த டிராகன் விண்கலம் பூமியை பலமுறை சுத்தி வந்து அதே வேகத்துல பூமியினுடைய அட்மாஸ்பியர்ல இருந்து வெளியேறி விண்வெளிக்கு போய் சேருது. இந்த பயணம் நடந்துகிட்டு இருக்கும்போது விண்வெளியில இருந்து அந்த குரூ பூமிக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற இந்த ஆக்சியம்னுடைய ஸ்பேஸ் சென்டரை கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களால அங்கிருந்து இங்க தகவலை பரப்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 19 நிமிட இடைவெளி அப்படி கிடைச்சிருக்கு. அந்த டைம்ல அங்க இருந்து இந்திய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா பேசியிருக்காரு. மேல சூப்பரான ஒரு ரைடு கொடுத்தாங்க எங்களுக்கு. இந்தியாவினுடைய ட்ரை கலரை என்னுடைய தோள்பட்டையில நான் வந்து வச்சிருக்கேன். நான் மட்டும் இந்த பயணத்தை மேற்கொள்ளல, நீங்க எல்லாருமே என்னோட துணையாக இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பெருமிதமாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுபான்ஷு சுக்லா சொல்றாரு. 1984 ராகேஷ் சர்மா சோவியத் யூனியனுடைய ஜோயஸ் விண்கலம் மூலமாக விண்வெளிக்கு போனாரு. அப்போ சோவியத் யூனியன் இன்டர் காஸ்மாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு பன்னாட்டு விண்வெளி வீரர்கள் சார்ந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மிஷன்ல தான் அவர் விண்வெளிக்கு போயிட்டு வந்தார். அவர் விண்வெளிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. மேல இருந்து இந்தியாவை பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ அவர் சொன்னது சாரே ஜஹான் சே அச்சா, அதாவது உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளை விட மிகவும் அழகாக இருந்தது அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அந்த விஷயம் இப்பயும் நினைவு கூறப்படுது. இப்போ சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு போயிருக்காரு. அவருக்கு ராகேஷ் சர்மா தன்னுடைய வாழ்த்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜன்னல் வழியாக விண்வெளியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து செய்தியும் அவர் கொடுத்திருக்காரு. வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கிற இந்த மிஷன்ல இன்னைக்கு மாலை 4:30 மணி, அதாவது ஜூன் 26 மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்தோட இந்த டிராகன் விண்கலம் இணைய போகுது. அதாவது இதை டாக்கிங்னு சொல்லுவாங்க. விண்வெளி வீரர்கள் இந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்குள்ள போறதுக்கான அந்த இணைப்பை ஏற்படுத்துறது தான் இந்த டாக்கிங் ப்ராசஸ். அது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். சில மணி நேரங்கள் நடக்கலாம். அது முடிஞ்ச பிறகு விண்வெளி வீரர்கள் அந்த மையத்துக்குள்ள போயிடுவாங்க. நாசா மற்றும் ஜப்பானை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்களெல்லாம் நம்மளுடைய இந்த விண்வெளி வீரர்களை வரவேற்று அழைச்சு போவாங்க. அவங்க அடுத்த 14 நாட்கள் தீவிரமான ஆராய்ச்சியில ஈடுபட இருக்காங்க. சோ இந்த விண்வெளி மிஷன் குறித்து அடுத்த முக்கியமான நகர்வுகளை நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.